வணக்கம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். மணி எங்கிருந்து பேசுறீங்க? மணிகண்டானா? ம். ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டம். எங்க ரொம்ப நாள் காணோம், ஒரு 10 நாளா? ஆமாங்கய்யா. அந்த ரெக்கார்டிங் வீடியோ பார்த்துருவேங்கய்யா. வாங்க நேர்ல வந்து பேசுங்க. உடம்புல எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லங்க. என்ன எந்த அளவுக்கு எடை குறைஞ்சிருக்கு? குறைஞ்சிருக்குங்க. இப்போ ஊர்ல திரும்ப கொஞ்சம் திருவிழாலாம் வருது. அதனால அப்படியே கொஞ்சம் அது கொஞ்சம் விட்டுட்டேங்கய்யா. இந்த பங்குனி மாசம் திருவிழா வந்ததுனால. அதுக்கு எதுக்கு விடுறீங்க? அதுக்கு இதுக்கு என்ன? அதுக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன சம்மந்தம்? சரிங்க. அதெல்லாம் அப்படி செஞ்சீங்கன்னா உடம்புக்கு வராது. அது வந்து கடுமையா ம். மாறிக்கும். அது பாட்டுக்கு அது இருந்துட்டு நீங்க பாட்டு கட்டுப்பாட்டுல இருக்க வேண்டியதானே. அதுதானே உங்க கட்டுப்பாடு. ஆமாங்க. கட்டுப்பாடு நீங்க தனித்து நிக்கிறதா கட்டுப்பாடு. நீங்க போறதே இல்ல. ம். அதுக்காக நீங்க விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் அந்த பழையபடி எடை ஏறிக்குமே. ம். ம். இந்த ஊத்தல் எடை ஏறிக்குமே. நீங்க அதுல இருந்து தனியா விலகி நிக்கிறது நல்லது. ஏதோ ஒரு ரைட்டு. ஒரு தடவை 2 தடவை அதுக்காக நீங்க மாச கணக்குல போனீங்கன்னா ஒரு தடவை நீங்க பண்ணலாம். தொடர்ந்து நீங்க பின்னாட போயிட்டே ம். இருந்தீங்கன்னா உடம்பு முன்னேறாது. சரிங்க. அவங்களுக்காக நீங்க மாற முடியாது. ம். நீங்க இந்த ஒரு 6 மாசம் செஞ்சுட்டு அப்புறம் நீங்க பண்ணலாம். ம். அந்த ம். உடம்பை வந்து நடுநிலை தியாகம் பெற்ற பிறகு அப்புறம் நீங்க என்ன ம். பண்ணலாம்? இறங்கி போகலாம். ம். ம். நீங்க ஆரம்பத்திலே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் ஒண்ணுமே முன்னேறாது. இப்ப எத்தனை எடை இருந்து இப்ப எவ்வளவு எடை இருந்தீங்க, எவ்வளவு குறைஞ்சிது? 95 இருந்தேங்க. ஒரு 80 வந்தேங்கய்யா. ம். 95ல இருந்து 80 வந்தீங்க. 15 கிலோ சாதாரணமா? ஆ. ம். இப்ப எவ்வளவு இருக்கு? இப்ப திரும்ப இப்ப எப்படி இருந்தாலும் ஒரு 2, 3 கிலோ ஏறி இருக்குங்க. பரவாயில்ல. அது இருக்கும். அதனால செய்யுங்க. அதாவது ஒரு தடவையாவது முழுமையா செஞ்சிரணும். ஒரு தடவையாவது பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாம். அது மனம் அப்படித்தான். ம். அந்த மனம் வந்து ஒரு விபச்சாரி. அப்படித்தான் இருக்கு. நான் அதான் சொல்றேன்ல கடுமையா. மனம் ஒரு விபச்சாரி. ம். அது ஒரு மோசமானது. ம். ம். நம்ம அழிவு காரணம் அது. முதல்ல 2 மனம். அது நீங்க இப்ப இறங்கி வரனால அந்த உலகத்துக்கு எந்த நன்மையும் இல்ல. ம். ம். உங்களுக்கு நன்மை இல்ல. அந்த சமூகத்துக்கு நன்மை இல்ல. யாருக்கும் ம். நன்மை இல்ல. ம். நீங்க தூய்மையா இருந்து பாருங்க. உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. நீங்க ம். ம். அசுத்தமா இருக்கும் பாருங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் ம். இப்படி ம். எப்படி இந்த மாதிரி உடம்பு சரி பண்ணீங்கன்னு யாரும் கேட்டா கூட இது எப்படி, இது நன்மையா இது தீமையான்னு கேட்கவும் மாட்டாங்க. ம். யாராவது இப்ப நீங்க சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி நம்ம உடம்புல சுத்தமா எளிமையான முறையில், ஒரு யோக முறையில், இயற்கையான முறையில் நான் உடம்ப கரைச்சிருக்கேன் அப்படின்னு யாருக்காவது உணர்றாங்களா? ம். ம். யாரும் உணரவில்லை இல்ல. அதனால என்ன நன்மை இருக்கு? அப்ப ஆம். நீங்க செய்யறது பிறருக்கு நீங்க நீங்க செய்யறது வந்து பிறருக்கு எடுத்து காட்டணும். அல்லது வந்து அவங்களுக்கு உணராட்டியும் பரவாயில்ல. நீங்க உணரணும். நீங்க இதனால வந்து எந்த நன்மையும் இல்லையே. ம். ம். இந்த 15 கிலோங்கிறது சாதாரணமா? எல்லாம் இந்த இந்த ம். புண்ணெல்லாம் வத்தி இருக்குமே. ஆமாங்க. எப்படி நீங்க இத்தனை கொ- எவ்வளவு லட்சக்கணக்கில் செலவுன்னு இவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ம். அது எப்படி இவ்வளவு நல்லா எளிமை நல்லாகுது இல்ல? அப்ப இதே நல்லாகாம இருந்தா என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? குறையாம இருந்தா ம். என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? ம். என்ன ஆயிருக்கு சொல்லுங்க. மன வேதனை குறையா இருந்தா அடைஞ்சிருக்குமா இன்னும் இல்லையா? கொஞ்சம் ஆமாங்க. அப்ப இனி வந்து விதிகளை கடுமையாக்கிட்டேன். எல்லாம் பாத்தீங்க இல்லையா? வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. விதிகள் கடுமையாயிடுச்சு. இனிமேல் யாரும் இப்படி ம். செய்ய முடியாது. ம். ம். விதிகளை கடுமையா போயிட்டோம். ஒரு மாசம் முதல்ல ஆலோசனை கட்டணும். அப்புறம் தான் பயிற்சி. இனிமேல் பயிற்சி யாருக்கும் கிடையாது. ம். ம். இப்ப நீங்க இது வரைக்கும் செஞ்சிருக்கலாம் பரவாயில்ல. ஆனா இனிமேல் புதுசா சேர்றவங்களுக்கு யாருக்கும் பயிற்சி கிடையாது. அவங்க ஒரு மாசம் ம். வந்து ம். வந்து அந்த ஒரு மாசம் வந்து அவங்க முதல் ஆலோசனையே ஒரு மாசம் பண்ணணும். ம். ம். அதுக்கப்புறம் இந்த செய்முறை. அந்த செய்முறையில கட்டணம் ம். கட்டித்தான் வரணும். சும்மா யாரும் இனிமேல் வர முடியாது. மாத்திட்டேன். ஏன்னா இனிமேல் மாணவரை உருவாக்குறது என்ற வேலை. மாணவரை உருவாக்கி ம். இதுவரைக்கும் 25 வருஷம் தகுதியான மாணவரை உருவாக்கல. நான் ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கிறதுனால எந்த நன்மையும் சமுதாயத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது. நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாணவரே அது உருவாக்கணும். 30 மாவட்டம் இருக்குது. 30 மாவட்டம் 30 பேர். அவங்க தான் பேருக்கு சொல்லித்தர்ற மாதிரி கொண்டு வரணும். ஒரு ம். தடவை ஒரு தடவை நடுநிலை பெற்ற உடலா வந்ததுன்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? அப்புறம் நீங்க பிறருக்கு எடுத்துக்காட்டாம இருந்து காட்டலாம். இது வந்து அப்படியே இல்லை. நம்ம வந்து செய்யலாம், விட்டு விட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம்.
அதனால ஒரு பெரிய இது வராது. இந்த மாதிரி விட்டு விட்டு செய்யலாம். நான் அப்போ வந்து நமக்கு மன அமைதி அடைஞ்சிடும். விட்டு விட்டு செய்யலாம், ம், மறுபடியும் ம், ஏத்திக்கலாம், மறுபடியும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் நம்பிக்கை வரும். இது ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் கிடையாது. இது ஒரு இயற்கை முறை, யோக முறை அப்படின்னு சொல்லலாம். முயற்சி பண்ணுங்க. சரியா? ம், அதெல்லாம் போனது போச்சு. இனிமேல் ம். சரி. பண்ணி பாருங்க. இது உங்க விருப்பம் தானே. உங்க மனதை நீங்க தான் சரி செய்யணும். மனம் அப்படி தீய வழியில போகும். அப்ப ரெண்டாவது ம், நீங்க ம். ஒரு மாசத்துக்கு ஒருக்கா ரத்தத்தை சோதனை பண்ணி பார்த்துருக்கோம். ரத்தத்தை சோதனை பண்ணி பார்த்துருப்பீங்க. பாத்தீங்களா? இ- இல்லைங்கய்யா. அதெல்லாம் பண்ணலைன்னா உங்களுக்கு அதெல்லாம் பண்ணலைன்னா உங்களுக்கு இயற்கையை ஏத்துக்காது. ரெண்டாவது யாருக்கு நீங்க சொல்லித் தர முடியாது. ம், ம், இது வந்து அடுத்தவனுக்கு சொல்லித் தர்ற மாதிரி அடுத்தவனுக்கு சொல்லித் தர மாதிரி உங்க நடவடிக்கை இருந்தா தான் நல்லா இருக்கும். ம், இல்லைன்னா இதோட போயிடும். இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இதோட போயிடும். நீங்க யாருக்கும் ம், சொல்லித் தர மாட்டீங்க. இது எப்படி ஆச்சு, எதுவும் சொல்லித் தர மாட்டீங்க. இதனால எந்த நன்மையும் இல்லை. இனிமேல் இது படிக்கிறவங்க ம், ம், பிறருக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கணும். ம், ம். ம். பரவாயில்ல. முயற்சி பண்ணும். நன்றிங்க. ம். ஆ, ஆ. வணக்கம் நடராஜ். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா நடராஜ்? வணக்கம் ஐயா. ரைட். வணக்கங்க ஐயா. ஆ, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா ஐயா சேலம் ஆத்தூர் நேத்து பேசியிருந்தீங்களா ஐயா அவங்க? ரைட். நல்ல கவனிங்க. உடம்பை எப்படி சுத்தம் செய்யறது பத்தி உங்களுக்கு எல்லாமே பேசியிருக்கிறேன். இது வந்து ஒரு இயற்கையான முறை. நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நீட்டிச்சுக்கலாம், வசதிக்கு தகுந்த மாதிரி அஹ், செய்யலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாளாவது நீர் மருத்துவம் செஞ்சு அப்புறம் ஒரு தடவை காய்கறி மருத்துவம் செய்யணும். இந்த நீர் 3 நாளா அதாவது நல்லா நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா செயல்படுகின்ற பொழுது நமக்கு வந்து மரணம் இதில் கிடையாது. இது வந்து முழுப்பட்டி கிடையாது. ஆரம்பத்துல ஒரு வாரம் வந்து ஒரு வாரமோ ஒரு 10 நாளோ மாலை ஒரு வேளை வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு இந்த பெருங்குடல் தான் மலம் இருக்கும். அந்த பழைய மலம், கழிவு மலம், இந்த பெருங்குடல மலம் அதை வந்து ஒழுங்கு பண்றதுக்கு ஒரு 10 நாள் அந்த பண்ணினதுக்கு அப்புறம் அப்ப 3 நாள் நீர் பயிற்சி செய்யலாம். இதுதான் வந்து ரொம்ப எளிமையாக சீக்கிரம் குணமாக்குற முறை. அப்பதான் இந்த 3 நாள் நீர் பயிற்சி செய்கின்ற பொழுது அந்த மஞ்சள் வாந்தியா உள்ள இருந்து வெளிவிடியாது. இந்த மஞ்சள் வாந்தி மஞ்சளா வரும், வெள்ளை தண்ணி மாதிரி வரும், மஞ்சளா வரும். அது வந்து அந்த மாதிரி செய்யறப்ப சர்ரு 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 வேகமா குறையும். அதாவது பல கோடி ஆண்டுகளாக மாறாத இருந்த உடம்பு 6 மாதத்தில் மாறிவிடும். இதுதான் பெரிய ரகசியம். பல கோடி ஆண்டுகளாக மாறாத இருந்த உடம்பு பல கோடி ஆண்டுகளாக தான் அது மாறி மாறி 50 கோடி ஆண்டாச்சு. இந்த மனிதனா மாறுவதற்கு 60 கோடி, கிட்டத்தட்ட 500 மில்லியன் ஆண்டுகளாக ஆகித்தான் இது வந்திருக்கு. ஆனால் நடமாடும் தாவரமாக மாறுவதற்கு 6 மாதமே போதுமானது. இவ்வளவு பெரிய ரகசியத்தை அங்க சொல்லியிருக்கேன். இது உலகத்துல எங்கேயும் இல்லாத கண்டுபிடிப்பு. அதனாலதான் இது வந்து விரைந்து முன்னேறி எவ்வளவு பெரிய கொடிய நோயா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடிய நோய்ங்கிறது புற்றுநோய், அது வந்து ஒண்ணுமே எல்லாம் பண்ணிடலாம். அப்ப பசிங்கிறது நமக்கு இருக்கவே கூடாது. இது பரிணாம அறிவியல். இது வெள்ளைக்காரனோட பொருந்தாது. வெள்ளைக்காரனோடு எந்த பல்கலைக்கழகத்திலும் இல்லாத கல்வி, யாருக்கும் தெரியாத கல்வி, எந்த பல்கலைக்கழகத்திலும் இந்த கல்வி சொல்லித் தர முடியாது. ஏன்னா இது குருகுல கல்வி முறை. குரு மட்டும்தான் சொல்லித் தர முடியும். இயற்கை ரகசியத்தை புரிந்து கொண்டுதான் சொல்லிக் கொள்ள முடியும். இயற்கை ரகசியத்தை புரிந்து கொண்டு இளைத்திருப்பன் யோகி, அந்த இளைத்த தேகம் பெற்றவன் தான் சொல்லித் தர முடியும். குறிப்பாக மாவு சத்து சாப்பிடாதவன், குறிப்பாக இறைச்சி சத்து சாப்பிடாதவன், இப்படியெல்லாம், அதாவது அழுகும் பொருள், ரெண்டாவது சளியை உற்பத்தி பண்ணுகின்ற பொருள், இதெல்லாம் சாப்பிடாதவன் தான் சொல்லித் தர முடியும். தொண்டையில கபம் இல்லாதவன், இப்படியெல்லாம் சொல்லிட்டே போலாம். என்னது? தொண்டையில் கபம் இல்லாத. தொண்டையில கபம் இல்லாதவன் மாவுச்சத்து மாவுச்சத்து தான் மரணச்சத்து. மாவுச்சத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. மாவுச்சத்து சாப்பிட்டால்
இறைச்சி சத்து சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும்னு இது வரைக்கும் எந்த விஞ்ஞானி நிரூபிக்கல. நீங்க யாராவது நிரூபிச்சிருக்காங்களா? மாவுச்சத்து சாப்பிட்டால் ஆரோக்கியம் வரும், மாவு சத்தோடு சேர்த்து இறைச்சி சத்து சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும். விண்வெளிக்கு போறவங்கள மாவுச்சத்து சாப்பிட்றாங்க, விண்வெளிக்கு போறவங்க இறைச்சி சத்து சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்க ஆரோக்கியமா திரும்பி வர்றாங்களான்னு பாருங்க, இல்ல. ஆரோக்கியமா போறாங்களான்னு பாருங்க, இல்ல. நம்மள மாதிரித்தான் அவங்களுமே என்ன கூடுதலா சில வேலையில செய்வாங்க, அவ்வளவுதான். மற்றபடிக்கு ஆரோக்கியத்துல நம்மளை விட அவங்க மோசமா தான் இருக்காங்க. என்னது? ஆரோக்கியத்தில் விண்வெளிக்கு போறவங்க நம்மளை விட மோசமா இருக்கும். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க இறைச்சி சாப்பிட்றதாக சொல்றாங்க, அப்புறம் மாத்துறதுங்கிறத சொல்றாங்க. அப்ப எதுவுமே அவங்க அப்ப இயற்கையாகவே அவங்க எதுவுமே எடுத்துக்கல, எல்லாம் செயற்கை தான். அது வந்து பதப்படுத்தப்பட்ட உணவு, நாள்பட்ட உணவு, இதே அடிப்படையிலே தப்பா இருக்கும். அங்க ஈர்ப்பு விசை இப்ப கிடையாது. சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தாங்க இல்லைங்கய்யா ம், ஸ்பேஸுக்கு, ம். அவங்க என்ன இயல்பு நிலைமைக்கு திரும்பல, அவங்க அந்த மாதிரி ஆமா, சொல்றாங்க. உடம்பெல்லாம் கெட்டு போய் அழுகி போய் அவங்க சாதாரண உணவு திங்கிறவங்க தானே. கொடும் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். டேப்லெட் தான். சாதாரண உணவு திங்கிறவங்க தானே, அப்படித்தானே சொல்லப்படுது. அவர் சாதாரண உணவு திங்கிறவங்க தான், அப்படித்தானே சொல்லப்படுது. சாதாரண உணவு திங்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி வரும்? அதுக்கு நீங்களே சான்றா வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி தானே அவங்களுமே கூடுதலா சில தொழில்நுட்பத்தை கத்து வச்சிருப்பாங்க. இங்கிருந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க அதை செஞ்சுட்டு போறாங்க. இங்க பூமியிலே பயிற்சி எடுத்திருப்பாங்க. செயற்கையான ஒரு விண்வெளி, பூமியிலே செயற்கையான ஆர்டிபிஷியல் ஜீரோ கிராவிட்டி மாதிரி ஏதாவது செஞ்சு, ஆர்டிபிஷியல் வீடு மாதிரி செஞ்சு, அந்த நிலா புவியீர்ப்பு இல்லாத இடத்துல எப்படி வாழலாம் அப்படிங்கிறது பூமியிலே ஒரு செயற்கையான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இங்க பயிற்சி கொடுத்து இப்படித்தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்படி பண்ணித்தானே போறாங்க. அவங்க பண்ணி கூடுதலா சில செய்திகளை தெரிஞ்சுட்டு போறாங்க, அவ்வளவுதான். நம்மளும் அவங்களும் ஒண்ணுதான், அவங்களும் ஒண்ணுதான். எல்லா நோய் வரும், எல்லா பிரச்சனை வரும், எல்லாம் வந்துதான் தீரணும். நோய் வந்து அவங்க கடுமையான நோய் வாய்ப்பட்டு இறந்துதான் தீரணும். என்னது? இறந்துதான் தீரணும். அவங்க என்ன யோக பயிற்சி பெற்றவங்களா, இல்ல பசிதாகத்தை கட்டுப்படுத்தி பரிணாமத்துல முன்னேறினவங்கள? எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுப்பா. நாம சொல்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க செய்யறது நமக்கும் தெரியாது. நம்ம அனுமானமா தான் சொல்றோம். அவங்க என்ன செய்யறாங்க நமக்கு எதாவது தெரியுமா? விஞ்ஞான பூர்வமா நாங்க என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன பயிற்சி பெறோம், அதே நம்ம நீங்க சாட்சிபியில போட்டு பாருங்க, எல்லாம் சொல்றாங்கல்ல. விண்வெளிக்கு போறதுக்கு என்ன தகுதின்னு சாட்சிபியில போட்டு பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அதில் மேக்சிமம் எல்லா தகவலும் கொடுக்குறான். நம்ம அது வந்து அந்த செய்திகளை படிச்சுக்கிறோம், ஓரளவுக்கு உள்வாங்குறோமே தவிர நம்ம நேர்ல யாரும் அதை பார்க்கல. நேர்ல யாரும். ஆனா இப்ப நாம செய்யறது எல்லாமே ப்ரூஃப் இருக்கா இல்லையா? நீங்க பேசலாம், நான் இப்படித்தான் பண்றேன், இப்படித்தான் பண்றேன் அப்படின்னு. நம்ம செய்யறது மெடிக்கலா ப்ரூஃப் பண்ணலாம். 15 கிலோ எடை இறங்குறது யாரும் உங்களுக்கு நண்பர்களும் கேட்டிருப்பாங்களே. எப்படிப்பா? சில பேர் புத்திசாலியா இருக்கிறவங்க புத்திசாலித்தனமா கேட்பான், புத்தி இல்லாதவங்க விட்டுருங்க, புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க கேட்பாங்க. இது இயற்கை. இப்ப நீங்க அந்த இயற்கையாக இருக்கிற முறை அப்படின்னு யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? இது ஒண்ணு பக்க விளைவு இல்லை, இயற்கையாக இருக்கிற முறை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. யாரோ ஒருத்தர் 2 சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். எப்போ அவ்வளவு நாள் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் 21 நாள் அப்படின்லாம் கேட்டிருக்கேங்க. இது யோக முறைதான். இது வழிகாட்டுதல் வேணும். இது யாரும் செய்ய முடியாது. இது கண்டுபிடிச்சாச்சு, இப்படி சொல்லணும். இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இது பழைய கண்டுபிடிப்பு மீண்டும் புதுசா கண்டுபிடிச்சு இது மருத்துவம் மாறி இருக்கு. இதனால வந்து நமக்கு பக்க விளைவு கிடையாதுன்னு அந்த மாதிரி மக்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு எளிமையான முறையில புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி பேசும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? பேசி பழகுற, அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்கின்ற அளவுக்கு உங்களுக்கு மனம் தெளிவாகும். இதுவரை வாய்ப்பு உங்களுக்கு அது நிதானமாகவும் பொறுமையாகவும். அப்ப வந்து கையில இந்த புத்தகம் வச்சிருக்கணும். அப்ப எங்க போனாலும் இந்த புத்தகம் வந்து ஒரு அற்புதமான மருத்துவம். இந்த மருத்துவம் வந்து நம்ம நாட்டு இருந்த மருத்துவம், தமிழ்ல சித்தர்கள் கண்டுபிடிச்சது, இப்ப திருப்பி ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் எதிர்காலத்துல வரக்கூடிய மருத்துவம். இதைதான் எல்லாரும் படிச்சு மருத்துவர் ஆகணும், இது தொழிலா கொண்டுட்டு வரணும் அப்படின்லாம் பேசணும். இப்ப எல்லா தொழிலும் உங்களுக்கு அடிபட்டு போயிடும், எல்லா தொழிலும் போட்டி இருக்கும். ஆனா இந்த தொழிலுக்கு மட்டும் போட்டி கிடையாது. இது முறையா கத்துக்கிட்டு தேர்ச்சி பெற்றீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையான வருமானம் இதுல கிடைக்கும். நோக்கம் வந்து இதை சொல்லி கொடுத்து வருமானம் ஈட்டுற மாதிரிதான். மருத்துவத்தை கொடுத்து
மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்து பொருளீட்டுற மாதிரி, ஒரு வணிகம் செய்யற மாதிரி இது நல்ல வகையில பொருளீட்டுற முறை. மாசத்துக்கு 2 பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்தா போதும், அவங்க கொடுக்குற வருவாய் உங்களுக்கு போதுமானது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி முறைக்கு வந்து 10 மாசம் கொண்டு வந்துட்டேன். ஒரு மாசத்துக்கு 20,000 கட்டணம் வச்சிருக்கேன். நீங்க 2 லட்சம் இல்லாம இனிமேல் இது கத்துக்கொள்ள முடியாது யாருமே. மற்ற மருத்துவத்தை வந்து 2 கோடி செலவாகும். இந்த மருத்துவம் கத்துக்கிறதுக்கு 2 லட்சம் செலவாகும். 2 லட்சம் இருக்கிறவங்க தான் இனிமேல் உள்ள வர முடியும். அதே மாதிரி நோயை தீர்க்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா 3 மாசமா அவங்களுக்கு மட்டும்தான் குறைந்த கட்டணம். அவங்களுக்கு மட்டும்தான், நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் குறைந்த கட்டணம். நோய் இல்லாம இருக்கிறவங்க இது பயிற்சியா எடுத்துக்கணுங்கிறவங்களுக்கு வந்து 10 மாச கட்டணம். 10 மாச கட்டணம், ஒரு மாசத்துக்கு 20,000, 10 மாசத்துக்கு 2 லட்சம். நோய் இருக்கிறவங்கள குறைஞ்சபட்சம் 100 நாள் சொல்லிக் கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து 60,000, மாசம் 20,000 கட்டணும். இப்படி எல்லாம் கொண்டு வந்தாச்சு. ஏன்னா நோய் நல்லாகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் கட்டணம் போடக்கூடாது? சரியா? 15 கிலோ, 1 கிலோ கூட குறைக்க முடியாது. 1 கிலோ கூட பக்க விளைவு இல்லாம குறைக்க முடியாது. இந்த 1 கிலோ குறைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க, சாதாரண மக்கள் இருந்து பணக்காரங்க வரைக்கும். ஆனா எத்தனை இறந்துடுறாங்க எல்லாருமே. பாக்குறீங்களா எத்தனை பேர் மாரடைப்புல இறந்து போறாங்க? இந்த ஒரு 10 நாள்ல மட்டும் எத்தனை பேர் மாரடைப்புல இறந்து போனாங்க? அவங்க எத்தனை கோடி பணம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் நல்ல பழக்க வழக்கம் இல்லையே. உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுத்தங்காட்டி எளிமையா குறையும். எந்த பக்கம் இல்லாம குறைஞ்சது சார். நீங்க ஒண்ணு நினைச்சிருக்கேன் 90 கிலோல இருந்து 80 கிலோ வருங்கிற சாதாரண விஷயமா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 விழுக்காடு நீங்க முன்னேறி இருக்கிறீங்க. உங்க பழைய படம் இருந்தா எனக்கு அனுப்புங்க. பழைய படம் அந்த 95 கிலோ இருந்தீங்க நினைக்கிறேன் இல்லையா? அப்ப இருந்த படமும் இப்ப இந்த 80 கிலோக்கு கூட பார்த்தா சின்ன பையனாட் மாறி இருப்பீங்களா? மூஞ்சில நல்லா வடிஞ்சு இருக்குமே அந்த படம். முகம்லாம் வடிஞ்சிருச்சுங்க. தொட சைஸ், உடம்பு எல்லாமே கொழுப்பெல்லாம் கரைஞ்சிருச்சுங்க. அந்த அக்கல் இருக்கிற காயமெல்லாம் சரியாயிடுச்சா? அது அப்ப சரியாச்சுங்க. இப்ப கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் அந்த மாதிரி இன்னும் இதாகுதுங்க, வருதுங்க. அப்ப உங்களுக்கு தண்டனை வந்துருச்சா இல்லையா? ஆமா தெரியுதுங்க, உணர்றோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வரணுங்க. அப்ப நீங்க யாரோட தொடர்பு இல்லை? ஆசிரியரோட தொடர்பு இல்லை. ஆசிரியரோட தொடர்பு இல்லைன்னா இனி ஆசிரியர் தொடர்புல சொல்லித்தர முடியாது. புரியுதா? இனி ஆசிரியர் தொடர்பு இல்லைன்னா சொல்லித்தர முடியாது. அப்ப எந்த வகையான அறிவியலும் இல்லாமல், எந்த வகையான அறிவியலுக்கு உட்படுத்தாம இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. இது ஒரு கட்டத்துல ஒரு பீரியட், அதாவது ஒரு தேர்வு எழுதுற வரைக்கும், ஒரு கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம கடுமையா உழைக்கிறீங்க இல்லையா? அதே தான் இதுலையுமே அப்படி கொண்டு வரணும். அந்த மனதை வந்து நாம வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சொல்லபடி கேட்கணும், குறிப்பிட்ட காலத்துக்கு கீழ்படி இருக்கணும். நீங்களே உத்தரவு போடணும். இப்ப நான் உத்தரவு போடுற மாதிரி வரக்கூடாது. அடுத்தது நான் உத்தரவு போடுற மாதிரி வரும். அதெல்லாம் அப்படி இருந்தா தான் உள்ளே நான் சேர்த்திக்குவேன். இல்லாட்டா உள்ள அனுமதி கிடையாது. எல்லாத்துக்கும் பொதுவானது. ஏன்னா இந்த கடந்த 4 நாள் அதான் பேசிட்டு இருக்கேன். இது வந்து ஒழுங்கா கொண்டு வரப்போறேன். கடுமையான விதிகள் இருக்கு, கடுமையான கட்டணங்கள் இருக்கு. இது கடுமையான கட்டணமே கிடையாது. 2 லட்சம் ரூபாயில ஒரு புற்றுநோய் தீருதுங்கிறது இது கட்டணமே கிடையாது. 2 லட்சம் ரூபாயில புற்றுநோய் தீர்ந்து கட்டணமே கிடையாது. யாரு பணம் இல்லை காசு இல்லைன்னு யாரும் இதில் வர முடியாது. அரசாங்கமே ஒரு நோயை தீர்க்கறதுக்கு 2 லட்சம் ரூபாய் சுபா கொடுக்குறது. அரசாங்கமே ஒரு நோயை குணமாக்குவதற்கு இலவசமா வந்து மருத்துவ காப்பீடு திட்டத்துல 1 லட்சம் 2 லட்சம் இலவசமா கொடுக்குது. சரியா? சரி, அதனால அந்த பரவாயில்ல. அந்த புதுசா வர்றவங்க வந்து இந்த ஆரம்பத்துல அந்த ஒரு 10 நாள் அந்த பெருங்குடல் இருக்கிற அந்த அடைப்பை நீக்கிட்டோம்னா அவங்க வந்து 3 நாள் நீர்பயிற்சி பண்ணலாம். 100 நாள் நீர்பயிற்சி பண்றப்ப வேகமா அந்த விஷம் வெளியேறும். அதற்கப்புறம் 3 நாள் 72 மணி நேரம் கழிச்சு ஒரு தூய்மையான காய்கறி நிறைய சாப்பிட்டு அந்த மலத்தை வெளியேற்றணும். அதாவது அந்த 3 நாள் ஓய்வு இருக்கிறப்ப வேகமா விஷம் வந்து வயிற்றுல வந்து கோலை வந்து படிஞ்சிருக்கும். இந்த கோலை வந்து மஞ்சளா இருக்கும், இந்த கோலை வந்து வெள்ளையா இருக்கும், நாற்றத்தோடு இருக்கும். அதை வந்து நீங்க வெளியேற்றணும். அதுக்கப்புறம் அங்க நீர்பயிற்சி பண்ணணும். அப்படி பண்றவங்க நேரடியாக தொடர்புல வரணும். சரியா? பரவாயில்ல. அந்த புத்தகம் இல்லாதவங்க புத்தகம் வாங்கி படிச்சுக்கணும். இது யாராவது புதுசு யாராவது இன்னைக்கு சேர்ந்துருந்தீங்கன்னா கூட புத்தகம் இல்லாதவங்க புத்தகம் வாங்கி படிச்சுக்கணும். சரிங்களா? யாரோ ஒரு புதுசா
சிவான்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க புதுசா என்னன்னு தெரியல. வணக்கம் வணக்கம். சிவா, எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? ஆ, இப்ப நீர் உணவு முறை எப்படி தொடங்கும்? புதுசா யாராவது வந்திருப்பீங்க, அவங்களுக்காக நீர் உணவு முறை எப்படி செய்வது பாத்தீங்கன்னா, 44ஆம் பக்கம். நான் சில வருடங்களுக்கு முன்பாக நீருணவு முறை சுருக்கமாக நான் சொல்ல நீருணவு முறை நான் சுருக்கமாக கீழ்கண்டவாறு விளக்குகின்றேன். டாக்டர் ஆர்னால்ட் எக்ரேட், ஜெர்மனி டாக்டர் இங்க இருக்காரு. இவரே இந்த ஜெர்மனி மருத்துவர். இவர்தான் அந்த மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம், அதாவது சளி குறைந்த உணவு முறையில் சிகிச்சை அளிக்கிற முறைன்னு பேரு. அதாவது சளி குறைந்த உணவு முறையும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நீர் உணவு முறையும் ஒத்து போகிறது. அதாவது 2000 ஆண்டுக்கு முன்னாண்ட திருவள்ளுவர் நமக்கு அந்த மருந்துங்கிற அதிகாரத்துல அந்த குறள் சொல்லியிருக்காரு. அந்த குறளும் ஜெர்மனி டாக்டர் ஏறத்தாழ 120 ஆண்டுக்கு முன்னாண்ட சொல்லப்பட்ட அவர் தான் 120 ஆண்டுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சாரு, சளி குறைந்த உணவு முறையில் அப்படின்னு. அதை வைத்துக்கொண்டுதான் அவர் என்ன பண்ணாருன்னா, சளி குறைந்த உணவையும் நீரையும் வைத்துக்கொண்டு முதல் உலகத்துல அறிவியல் ரீதியாக ஒரு ஆராய்ச்சி பண்ணார். சயின்டிபிக் மெத்தட்னு சொல்லுவார். சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங் யுவர் வே டு ஹெல்த். சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங் யுவர் வே டு ஹெல்த். விஞ்ஞான முறையில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாப்பிடுகின்ற முறை. சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் ஈட்டிங், அறிவியல் முறையில் சாப்பிடுவது. யுவர் வே டு ஹெல்த், உங்கள் வழியில் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கிய முறையில் சாப்பிடுவது எப்படி. இந்த அறிவியல் முறையில் சாப்பிடுறது எப்படின்னு சொல்றது எனக்கு சாதாரண விஷயம். இது வரைக்கும் மனம் போன மாதிரி எப்ப எதை வேணாலும் தின்னுப்போம். நீ அலோபதி மருத்துவத்துக்கு போனீங்கன்னா என்ன வேணாலும் தின்னுக்கங்கிறான். என்னது, அலோபதி மருத்துவத்துக்கு போனீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் தின்னுக்குங்க. மருந்துன்னு நீ போயிட்டீங்கன்னா, மருந்து கடைக்கு போனாவோ அல்ல மருந்து திங்கிறன்ட்டு போனாவோ, சித்த மருத்துவத்திலேயாவது ஓரளவுக்கு கட்டுப்பாடு சொல்லுவாங்க. அதனால எவனும் சித்த மருத்துவத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா சித்த மருத்துவத்துக்கு போனா நல்லாயிரும். சித்த மருத்துவத்துக்கு போனா நல்லாயிரும். எவனும் எங்க போறதில்ல. ஏன் சித்த மருத்துவத்துக்கு போறதில்ல? ஏன் சித்த மருத்துவத்துக்கு போறதில்ல? கொஞ்சம் லேட்டா குணமாகிறது இல்ல, அவங்க உணவு கட்டுப்பாடு சொல்லுவாங்க. அந்த உணவு கட்டுப்பாடு இருந்தா தான். கொரோனால இந்த சளி தொற்று நோய் 2021 சளி தொற்று நோய் உலகம் வர கோடிக்கணக்கில் சேர்த்தாங்க. ஆனால் சித்த மருத்துவத்துல போனவங்க ஒருத்தர் கூட சாகலையே. இது எங்கேயாவது இந்தியாவில் எவனாச்சும் உணர்ந்தானா? சித்த மருத்துவர்கள் தமிழர்கள் கண்டுபிடிச்சது. சித்த மருத்துவம் 60,000 பேத்துக்கு அவங்க உணவு கொடுத்தாங்க. 60,000 பேர். எங்க சென்னையில மட்டும் 60,000 பேர் எனக்கு கணக்கு சொன்னாங்க. சென்னையோ இல்லை தமிழ்நாடு புறவை சேர்ந்துன்னு நினைக்கிறேன். 60,000 பேர் கணக்கு சொன்னாங்க. இந்த 60,000 பேர் ஒருத்தர் கூட சாப்பிடல. ஏன்னா போனோடனே அங்கே இளநீ கொடுத்துட்றாங்க. இளநீ, தர்பூசணி சாறு, எலுமிச்சம்பழ சாறு, இதெல்லாம். ஒரு வேலையை என்னமோ கீரை சூப்பு, அதோட அரிசி சோறு கொஞ்சோன்னு. அதாவது 90 விழுக்காடு சளி குறைந்த உணவு, 10 விழுக்காடு பழைய பழக்கம். அதுக்கே சர்ன்னு இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமா காமிச்சாங்க. இதை ஒருத்தரும் கூட எடுத்து பேசவே இல்லை. ஒரு பார்லிமெண்ட்ல கூட இந்த முண்டங்கள் பேசல. இந்த எம்பி முண்டங்கள் இருக்கிறாங்களே, இந்த பார்லிமெண்ட் இருக்கிற எம்பி முண்டங்கள் ஒருத்தங்க கூட இதை பத்தி பேசல. ஒருத்தங்க கூட இனிமேலும் பேசுவானுங்களே, அப்பவும் பேச மாட்டானுங்க. இவ்வளவு மானரோசமே இல்லாத எம்பிக்கள். மானரோசம், வெக்கமானம், சூடு சொரணை எதுவும் இல்லாத எம்பி முண்டங்கள் தான் இந்தியாவில் இருக்காங்க. உலகத்துல நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். அதை பேசுறதுக்கு ஒருத்தரும் தகுதி கிடையாது. தமிழை பாரு, வெங்காயத்தை பாரு, சுடுகாட்டை பாரு, இங்கிலீஷ் பாரு, ஹிந்தியை பாரு பேசுறாங்க தவிர தமிழ்ல கண்டுபிடிச்சு எழுதியிருக்கானுங்கடா. அதுல கேட்கணும் அவனுக்கு. இந்திய படிச்சா ஆரோக்கிய வருமானு கேட்கணும், சமஸ்கிருதம் படிச்சா ஆரோக்கிய வருமானு கேட்கணும், தமிழ் படிச்சா ஆரோக்கிய வருமானு கேட்கணும். ஒவ்வொரு எம்பி முண்டமும் கேட்கணும். ஏன்னா எங்க தமிழ்ல சித்த மருத்துவம் இருக்கிற அதை படிச்சங்காட்டிட்டாண்ட கொரோனால நாங்க 60,000 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கோம். தமிழ் படிச்சா தான் அறிவு வரும்னு சொல்லணும். அந்த யோகிதை அவங்களுக்கு கிடையாது. தமிழ் படிச்ச அறிவு மட்டும் இல்லடா, ஆரோக்கியம் சேர்ந்து வரணும்டான்னு சொல்லணும். அப்படி பேசுறீங்கன்னு வாயை மூடிட்டுல இருப்பாங்க.
அதுக்கப்புறம் இப்ப நீர்மருத்துவம் வந்திருக்குது. இது உலகத்தையே புரட்டி புரட்டி போடணும். எந்த பயிற்சியும் இல்லாம சுத்தத்திலே வேலை நடக்குது. அதையாவது உணவு கட்டுப்பாட்டை கொண்டு வர்றாங்க. இதுல செலவே இல்லாம நீங்க குணமாக்குறீங்க. அதுலயாவது செலவு இருக்குது. இதுல செலவே இல்லாம குணமாக்குறீங்க. சரியா? என்ன பண்றது? சாபக்கேடு, பயங்கர சாபம். இந்தியா பிடிச்ச சாபக்கேடு. நீருணவு முறையை சுருக்கமாக கீழ்கண்டவாறு அஹ், விளக்க முற்படுகிறேன். காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள். மறந்து விடுங்கள். காலை கடன்களை முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டிய தண்ணீர் முடிந்த அளவுக்கு சாப்பிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சுத்தமான வடிகட்டிய நீர்னா ஆற்று தண்ணி தான். வசதி இருந்தா ஆர்ஓ வாட்டர் போட்டுக்கலாம். அதாவது உப்பு நீரை நல்ல நீரா மாற்றி தர்றதா இந்த ஆர்ஓ. உப்பை வந்து குறைச்சி கொடுத்துரும், கிருமியை நீக்கி கொடுத்துரும். அந்த மாதிரி நீங்க ஆற்று தண்ணியை நீங்க பயன்படுத்தலாம். அதை வந்து முடிந்த அளவுக்கு வயிற்றுல எப்பவுமே கொஞ்சம் அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா காலை எந்திரிச்சின்னே பார்த்தீங்கன்னா ஒரு 50 மில்லி 100 மில்லி 150 மில்லி குடிக்கலாம். அதுதான் குடிக்க முடியும். வெடுக்கட்டாயமா வந்து எல்லாம் திரிக்க முடியாது. ஒரு அளவுக்கு குடிச்சீங்கன்னா இயல்பா பார்த்து ஒரு 100 மில்லி 150 மில்லி போகலாம். ஆனா பயிற்சி பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் சிறிதளவு நீரை அருந்தி கொண்டே நீட்டலாம். அது பின்னாடி போக போக நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சில பேருக்கு கேட்பாங்க, ஏனுங்க முடிந்த அளவு தண்ணி குடிக்கணும்னு எவ்வளவுன்னு கேட்டா சில பேர் ஒரு மாதிரி பழைய ஒரு தவறான கணக்கெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய குடிக்கிறதா, 1 லிட்டர் குடிக்கிறதா சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு சிறிதளவு தண்ணீர் ஒரு 50 மில்லி 100 மில்லி இருக்கலாம். அதுக்கு மேல் உள்ள போக முடியாது. அது இந்த கொடுமையான இந்த சிறுநீரகம் கெட்டு போனா பாருங்க, அவன் தண்ணீரே குடிக்க முடியாது. ஒரு நாளைக்கு அவன் 400 மில்லி கூட குடிக்க முடியாது. குடிச்சானா அப்பவே நுரையீரல போய் இடமேறி ஆளை இறந்துருவான். இந்த சிறுநீரக நோயாளி அவன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தண்ணியே குடிக்க முடியாது. அவன் வந்து ஒரு 400 மில்லி தண்ணியை 40ஆ பிரிச்சு குடிக்கணும். அவ்வளவு அழுகி போய் நாரி போய் கிடக்கும் உடம்பு. அது பிணம் தான். அந்த சிறுநீரக நோயாளினாவே அவன் வந்து நடமாடும் பிணம். அவ்வளவு ஒரு கொடூர வைரஸ். அவன் என்ன வைரஸ்? கொடூர வைரஸ் உள்ள மனிதன் அவன். எப்படி ஒரு இடத்துல வைரஸ் பரவுது அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி சக்கரை நோயாளியும் கொடூர வைரஸ் உள்ள பிண்டம். அந்த சிறுநீரக நோயாளியும் கொடூர வைரஸ். அவங்க பக்கத்துல எவனும் போகக்கூடாது. குழந்தைகள்லாம் போச்சுதான் முடிஞ்சது கதை. புரியுதா? எவன்கிட்ட போகக்கூடாது. தாத்தாவுக்கு சக்கரை நோய் இருக்குது, அப்பனுக்கு சக்கரை நோய் இருக்கு, கிட்டே போகக்கூடாது. அப்பனுக்கு சக்கரை நோய் இருந்தா போது அந்த வீடு ஊரா மாறிடும். விட்ட அந்த ஊரே அந்த வீடு இருக்கிற அத்தனை இடமும் வைரஸா தான் இருக்கும். இவன் பரப்பி விட்டுருவாங்க. ஏன்னா ஜெர்மன் டாக்டர் அப்படிதான் சொல்றாரு. அது யாரு அது? அந்த ஜெர்மன் டாக்டர் வந்து இதெல்லாம் வந்து ஜெர்மனிக்காரன் படிக்கல. ஒரு இடத்துல மட்டும் சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த மாவு சத்து, அதாவது மாவு சத்து ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல. அதனால அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 60 70 50 ஆண்டு 100 ஆண்டுக்கு முன்னாடி அந்த நோம்பு எண்ணிக்கை மட்டும்தான் அந்த அரிசி சோறு சாப்பிடுவாங்க. நோம்பு எண்ணிக்கை மட்டும்தான் நெல்லஞ்சோறு சாப்பிடுவாங்க, அரிசி சோறு சாப்பிடுவாங்க. தினம்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் பிறகு தினம் நீராகாரம் தான். அதெல்லாம் 100 ஆண்டுக்கு முன்னாடி நீராகாரம் சாப்பிட்டுருந்தங்காட்டி தான் அவங்க தப்பிச்சு போனாங்க. இந்த மாதிரி திடப்பொருளும் சாப்பிட மாட்டாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இந்த சளி குறைந்த உணவு முறையில 165 பக்கம் எங்கிட்ட புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்துல இதை மட்டும் சொல்லட்டும் அடுத்து பழையபடி வகுப்புக்கு போகலாம். ரைஸை பத்தி சொல்ற. அதாவது நாம் உலகத்துல இப்ப வந்து சாப்பிட்ற உணவு வந்து 9ஆ பிரிச்சிருப்பாரு. அது சைவ உணவுன்னு சொல்லக்கூடிய அரிசி பத்தி பேசுறாரு. ஒரு ஜெர்மனிக்காரர் அரிசி பத்தி எழுதுறாரு. ஒரு தமிழ்நாட்டுக்காரன் அரிசி பத்தி பேசுறதுக்கும் ஒரு ஜெர்மனிக்காரங்க அரிசி பத்தி பேர் வித்தியாசம் இருக்கு. ஜெர்மனிக்கும் அரிசிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அரிசி பத்தி எழுதுறாரு. அரிசி தொடர்ந்து சாப்பிடுகின்றவன் அவரோட உடலானது தீந்து போன கறிக்கட்டையா மாறிவிடுங்கிறாரு. எந்த மாதிரி கறிக்கட்டையா மாறும்? தீஞ்சு போன. இந்த சக்கரை நோய் வந்து இப்ப உலகத்துல எவனுக்கு பாரு சக்கரை நோய் வந்துகிட்டே இருக்கு. அவன் பாலம் பார்த்தீங்கன்னா காலு கை தீஞ்சு போய் அழுகி போய் உளிஞ்சு போயிடும். காலம் அழுகி போயிடும், கருகி போயிடும். என்ன சொல்றாரு பாருங்க. ரைஸ் இஸ்
ரைஸ் இஸ் த ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர். அதாவது சளியை உற்பத்தி பண்ணக்கூடிய மிக முக்கியமான கிரேட்டஸ்ட் மூக்கர்னா இருக்கிறதையே தலை சிறந்த உணவு சளிதாங்கிறார். இந்த தலை சிறந்த உணவு அப்படிங்கிற இந்த சளி உற்பத்தி பண்ண தலை சிறந்த உணவுங்கிறது அரிசி தான். ரைஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர். இதுக்கு மேல ஒரு ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது ஒர்ஸ்ட் ஃபுட்டு, கிரேட்டஸ்ட் மூக்கஸ் ஃபார்மர். மூக்கஸ்னா சளி, ஃபார்மர்னா உற்பத்தி பண்றவன் அல்லது விவசாயின்னு கூட வச்சுக்கலாம். சளியை உற்பத்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய பண்டம் அரிசிங்கிறார். சரி. அண்ட் மேக்ஸ் an எக்ஸலண்ட் பேஸ்ட். அதாவது அவ வந்து சளியை மட்டும் சாப்பிட்றதில்ல, கடுமையான மலச்சிக்கல் உண்டாக்குற பசையை உற்பத்தி. பசை எப்படி ஒட்டிக்கிச்சு வெளியே வராது. ஒரு பசை வந்து ஒட்டிடுன்னா எதையும் வெளியே போக விடாது, தானும் வெளியேறாது. அது வந்து எல்லா பொருளும் தடை செஞ்சிடும். அதப்பா நீங்க திங்கிறத சளியும் பசையும் தான் திங்கிறீங்க. சோறுங்கிற பேர்ல என்ன திங்கிறீங்க? சளியும் பசையும். எவனாச்சும் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்களா இந்த உலகத்துல யாராவது? நம்ம அப்பா அம்மா அப்பா யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லைங்க. அவனுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணை வேண்டாமா? என்னடா அரிசி சாப்பிட்டா இப்படி வருமா, அரிசி சாப்பிட்டா இப்படி நோய் வருது அப்படின்னு உணர்றாங்களா? அவங்களுக்கே சக்கரை நோய் இருக்கும், அவங்களுக்கே புற்றுநோய் இருக்கும். நம்ம சாப்பிட்றதுனால தான் இதெல்லாம் கெடுதல் வருது. ஏதோ கடவுள் கொடுத்த தண்டனை நினைச்சிட்டு இருக்க. கேட்டா கடவுள் கொடுத்த தண்டனை. அட முட்டாளுகளை, நீங்க சாப்பிட்ற உணவு தான் தெரிய வேண்டாம்? அந்த காலத்துல எழுதி வச்சாங்க, அரிசி வச்சா காமால வரும், அரிசி வந்து நஞ்சுன்னே எழுதி வச்சிருப்பாங்க. அரிசி சோறு நஞ்சுன்னே எழுதி வச்சு தமிழ்ல இருக்கிறாங்க. பாட்டி வைத்தியம், பாட்டி வைத்தியம் ஒரு தனியா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா சுருக்கமா இருக்கும், மரநாடி கொடுக்குற மாதிரி இருக்கும், சும்மா பெரிய விளக்கம்லாம் இருக்காது, சுலபாட மாதிரி இருக்கும். அரிசி சாப்பிட்டா நஞ்சு, அரிசி சாப்பிட்டா காமால வரும், வாயில அரிசி போட்டு மென்னுட்டே இருக்காத, அரிசி சாப்பிட்டீங்கன்னா காமால வரும். இன்னைக்கு பாருங்க, அரிசி தின்ட்டே இருங்க காமால வரும். வேற ஒன்றும் இல்லை, கணையம் கல்லீரல் கெட்டு போயிடும். கணையம் கல்லீரல் கெட்டு போச்சுன்னா அது புற்றுநோயா மாறும், அது சக்கரை நோயா மாறும், அல்லது குஷ்டரோகம் மாறும், அல்லது தோல் நோயாக மாறும், அல்லது என்ன வேணா சொல்லிட்டே போலாம். உங்களுக்கு என்னென்ன நோய் வருதோ இதுக்கெல்லாம் காரணம் கணையம் கல்லீரல் நுரையீரல் இதுல ஒழுங்கா வேலை செய்யல. காரணம் இந்த அரிசி தின்னு 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 எங்க போய் மாட்டிக்கிட்டீங்க? நோயாலே மாட்டிட்டீங்க. அந்த அரிசி விட்டோன்னே எல்லா நோயும் எப்படி குணமாகுது? எடையும் குறையுது. எங்க உலகத்துல ஒரே நேரத்துல உங்களுக்கு எத்தனை நோய் குணமாயிருக்குது? ஒரே நேரத்துல எத்தனை நோய் குணமாயிருக்குது உங்களுக்கு? எவ்வளோ மனநோய் வரைக்கும் குணமாயிருக்குது, ஆன்மா வரைக்கும் குணமாகுது. ஆன்மாங்கிற ஒரு நோய் குணமாகுது. ஆன்மா இருக்குதே இல்லையாங்கிறது வேற, ஆனா ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு, அது வெற்றிடம் தான் ஆன்மா. அந்த ஆன்மாங்கிற ஒரு இடத்துல ஒரு ரிலாக்ஸ், அந்த ஓய்வு கிடைக்குது, மனதுக்கு ஓய்வு கிடைக்குது, வயிற்றுக்கு மிகப்பெரிய ஓய்வு கொடுத்துருக்கிறீங்க. வயிற்றுக்கு, அதாவது உங்களுக்கு அடிப்படை ஆசிரியரே அவரு தான், அடிப்படை நண்பன். உடல் தானுங்க அடிப்படை நண்பன். உடல் தானே உடல் தானே உங்களுடைய நண்பனே. மனம் இருக்குது, மூளை இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் மனமும் மூளையும் ஒழுங்கா செயல்படணும்னா நண்பனாகிய உடல் நல்லா இருக்கணும் இல்ல? அதுதான் இந்த பாடுபடுறீங்க. கிரகம் அறிவை வளர்க்காக நீ வந்திருக்கீங்க இல்ல, உடலை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. பெரிய அறிவு வளர்க்க வந்திருக்க போறீங்க நீங்க. அறிவு வளர்க்க நம்ம பள்ளிக்கூடம் போறோம், சம்பளம் பள்ளிக்கூடம் போறது, கல்லூரி படிக்கிறது, எம்டெக் படிக்கிறது, பிடெக் படிக்கிறது, எம்சிஏ படிக்கிறது, பிசிஏ படிக்கிறது, அப்புறம் என்னென்ன இலவுல இருக்கு. 10,000 பாடம் இருக்குது. பிஏல மட்டும் ஒரு 10,000 பாடம், பிகாம்ல ஒரு புது புது பாடம், பிஎஸ்சியில ஒரு புது புது பாடம். என்ன படிச்சு என்னத்தை கிடைக்க போறான்? வெள்ளைக்காரனாலே குணமாக்க முடியல. உலகத்திலே மோசமான கல்வி தரக்கூடிய அவன் தான். கடைசியில அறிவு, நான் தான் அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிறான் அவன் தான். அவனாலே எந்த ஆராய்ச்சியும் தர முடியாது. ஆனா அதுதான் உயர்வான கல்வி நினைக்கிறோம். அந்த கல்வி போய் நமக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இதுல வந்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா உடலும் சரியாகுது, மனமும் சரியாகுது, அப்புறம் வந்து நீங்க சொல்லக்கூடிய ஆன்மாவும் சரி. அப்ப உங்க நண்பனை தான் நீங்க காப்பாத்துறீங்க, உற்ற நண்பன். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்லுவாரு, உடம்பு என்பது மிகப்பெரிய கோயில்ங்கிறாரு. இந்த உள்ளே இருக்கிற இறையாற்றலை இறைவன்கிறாரு. ஆகியனால இறைவன் யாருன்னு நீங்களேங்கிறாரு. ஏன் உடம்பே கோயில், உள்ள இருக்கிற ஜீவன், அந்த காற்று அல்லது அந்த உயிர், அதை தக்க வச்சுட்டீங்க பாருங்களேன். அந்த தக்க வைக்கிறதுக்கு தான், உயிர் என்பது மிகப்பெரிய சக்தி, அதை தக்க வைக்கிறதுக்கு தான் நீங்க பயிற்சி பண்றீங்களே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. உயிர் போயிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஐயோ ஏன் கத்துறானுங்க. ஒவ்வொரு பணக்காரனும் கத்துறதை பார்த்தா சும்மா காட்டு பிராண்டிகள் மாதிரி 1000 தமிழ் வந்துட்டு போவானுங்க தவிர அவங்க என்ன கொடுத்துட்டு போறாங்க உலகத்துல?
ஒவ்வொரு பணக்காரன் சாகுறான். அப்ப தெரிஞ்சு போச்சு இந்த பணக்காரனால நல்ல பழக்கத்தை பின்பற்ற முடியல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த சுத்தத்துக்கு வர்றோம். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி தொடர்ந்து அரிசி சாப்பிட்றவங்க, ஐ ஃபேம்லி பிலீவ் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவத்தின் வழியாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்தின் வழியாக ஐ ஃபேம்லி பிலீவ் த்ரூ மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் சீரியஸ் கேஸ் ஆஃப் சிக்னஸ். வித் சீரியஸ் கேஸ் ஆஃப் சிக்னஸ், ஒரு சீரியஸ் கேஸ்னா, சீரியஸ்னா ரொம்ப பயங்கரமான ஒரு நோயாளி, சிக்னஸ்னா நோய், சீரியஸ் கேஸ் ஆஃப் சிக்னஸ் எப்படின்னு கேட்ட பிராக்கெட்ல ஆஃபுல் பாயில் அப்படிங்கிறாரு. இந்த ஆஃபுல் பாயில்னா அரைகுறையாக தீக்கப்பட்டன்னு அர்த்தம். அதாவது இந்த அரிசி சாப்பிட்றோம் பாருங்க, அரிசி சாப்பிட்றோம் எப்படின்னு கேட்டால் சீரியஸ் கேஸ் ஆஃப் சிக்னஸ்ன்னு சொல்லுவார். சிக்னஸ்ன்னு சொல்லி போட்டு அது பிராக்கெட்ல ஆஃபுல் பாயில்னு போறாரு. ஆஃபுல் பாயில்னா அரைகுறையாக வெந்து தீக்கரையாக்கப்பட்ட. ஒரு ஆட்டுக்கால வந்து அரைகுறையாக தீக்கு பம்புற இந்த மேலே முடி எடுப்பதற்கு நெருப்புல வாட்டுவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளையும் கருப்பும் வெள்ளையும் தீஞ்சு போய் நாத்தத்தோட கிடக்கும். அந்த மாதிரி கறிக்கட்ட மாதிரி தீந்து போன உடலாக மாறும் எழுதியிருக்காரு. யாரு அது கீழே சொல்லியிருப்பான், யாருக்கு தெரியுமா? ப்ரீவிலண்ட் அமாங் ஒன் சைடட் ரைஸ் ஈட்டர். ப்ரீவிலண்ட் அமாங் ஒன் சைடட் ரைஸ் ஈட்டர்னா ஒருதலை பட்சமாக அரிசியை மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருக்கிற உலகெங்கும் பரவி இருக்கிற. பிரிவிலங் அமாங் அப்படின்னு சொன்னால் எங்க பார்த்தாலும் பரவி இருக்கிற, ஒருதலை பட்சமாகவே அரிசியை மட்டுமே சாப்பிட்றது. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேன். மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? சோறு தின்னேன். ராத்திரி என்ன சாப்பிட்டேன்? இட்லி சாப்பிட்டேன். மானங்கட்ட பழப்பு. இந்த மூணையும் என்ன பண்ணியிருக்கான், அரிசிங்கிற பேருல வடிவத்தை மாத்தி சாப்பிட்டுருக்கான். அரிசிங்கிற பேர்ல என்ன காலையில என்ன வடிவத்தை மாத்திருக்கீங்க? இட்லிங்கிற வடிவத்தை மாத்திட்டீங்க. மத்தியானம் சோறுங்கிற வடிவத்துல மாத்திட்டீங்க. சாயங்காலம் புட்டுமாங்கிற வடிவத்துல புரோட்டாங்கிற வடிவத்துக்கு மாத்திக்கிறீங்க, அல்லது புட்டுங்கிற வடிவத்துக்கு மாத்திக்கிறீங்க, அல்லது நெய் தோசை சாப்பிட்டுக்கிறீங்க, அல்லது மசாலா தோசை போட்டுக்கிறீங்க. அடிப்பில் என்ன தின்னு இருக்கிறீங்க? சோறு தான் தின்னுக்கிறீங்க. மானங்கட்ட சோறு தான் தின்னுக்கிறீங்க. அந்த மானங்கட்ட சோறு வந்து சாப்பிட்டு செத்து போறப்ப எல்லாருக்கும் மானமே போச்சு, குடியே முழுகி போச்சுங்க. நீங்க செத்து போனீங்கன்னா குடியே முழுகி போச்சுக்கிற. என்ன வெங்காயத்துக்கு முழுகி போச்சு? நீ தின்னதே தப்பு. நீ இது மருந்து குடிச்சும் செத்து தானே போறான். மருந்து குடிச்சு செத்து போறானே இல்லையா? அப்ப நீங்க என்ன ஆகுறீங்க? அது உடனே கொள்ளுது. இது என்ன பண்ணுது? சித்திரவதை. அவனாவது உடனே செத்து போயிடறான், அவனாவது உடனே சாப்பிட்றான், உடனே செத்து போயிடறான். தூக்கு மாட்டிக்கிறான், உடனே செத்து போயிடறான். சைனைடு சாப்பிட்றான், உடனே செத்து போயிடறான். வெளிப்பாசனம் சாப்பிட்டா உடனே செத்து போயிடறான். ஆனால் இது சித்திரவதை பண்ணி கொள்ளுது. ஐயோ ஐயோன்னு கத்தி உங்க சொத்தெல்லாம் நாசமைப்பு. நீங்களே ஒரு 3000 கட்டி தானே சேர்ந்துருக்கிறீங்க, 3000 கட்டி இருக்கிறீங்க. இது லாஸ் தானே உங்களுக்கு. இதுலயாவது தப்பிச்சிருக்கிறீங்க. அவன் 10 லட்சம் செலவு செத்து போய் இதுலயாவது நீங்க தப்பிச்சிருக்கிறீங்க. ரொம்ப குறைந்த சொற்ப கட்டணத்துல, கேவலமான கட்டணம், இதை கட்டிட்டு நீங்க தப்பிச்சிருக்கிறீங்க. அவன் இந்த உடல் எடை குறைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றான். என்னது ஸ்டீராய்டு வேற போட்டுக்கிறான். ஸ்டீராய்டுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் செலவாகும். ஸ்டீராய்டுக்கு மட்டுமே லட்சக்கணக்கில் செலவு, உயிரே போயிடும். இப்ப அது ஒரு மாடர்ன் ஆகி போச்சு. அதாவது இந்த உடம்பு, இந்த ஜிம்முக்கு போறது ஒரு மாடர்ன் கல்ச்சர். என்னது அது ஒரு மாடர்ன். போய் கிரிக்கிறான் இவனுக்கு போய் ஒன்னும் செய்ய முடியாது. சீக்கிரம் கிளவன் ஆயிரும். எவன் ஒருத்தன் வந்து தொடர்ந்து உடம்பு வந்து பயிற்சி கொடுக்குறானோ இயற்கைக்கு முரணானது. உடற்பயிற்சி செய்யற இயற்கைக்கு முரணானது. இந்த விலங்காவது முயற்சி பண்ணதை யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க? மூச்சு பயிற்சி பண்ணலாம், தியான பயிற்சி பண்ணலாம், ஆசன பயிற்சி பண்ணலாம், காய்கறி பயிற்சி பண்ணலாம், நீர் பயிற்சி பண்ணலாம். அப்ப இயற்கையா இருக்கிற பயிற்சி விட்டு போட்டு அதுக்கு என்ன செலவு பண்றீங்க? அதுக்கு அறிவே இல்லை, கொஞ்சம் கூட அறிவு இல்லை. வெள்ளைக்காரனுக்கு தான் அறிவு இல்லைன்னா தமிழர்களுக்கு சுத்தமா அடங்க வச்சுட்டாங்க. அவனையாவது கொஞ்சம் எடை போடலாம். இவன் 2 கட்டான அழிகள் மாதிரி. ஒன்னும் ஆணாவை மாறணும், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். இது அழி. எதற்கும் ஆகாத ஜென்மங்களே தமிழர்கள் மாறிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது இவங்கெல்லாம்? அவர் சொல்றாரு, அந்த மாதிரி இந்த பிரிவிலண்ட் அமாங் ரொம்ப முக்கியமான இந்த வார்த்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவனத்துக்குரிய வார்த்தை. சீரியஸ் கேஸ் ஆஃப் சிக்னஸ் பிராக்கெட்ல ஆஃபுல் பாயில் எக்ஸெட்ரா. ஆஃபுல் பாயில் எக்ஸெட்ரா. அந்த ஆஃபுல் பாயிலுக்கு என்ன சொல்லணும்? AWFUL. ஆஃபுல், AWFUL, ஆஃபுல் பாயில்ஸ். பாயில்ஸ் நமக்கு புரிஞ்சு போச்சு. ஆஃபுல்னா பயங்கரமான தீந்து போனான்னு அர்த்தம். ஆஃபுல் பாயில் ரொம்ப கொடூரமான. ஆஃபுல் பாயில்ஸ் எக்ஸெட்ரா. பிரிவிலண்ட் அமாங் ஒன் சைடட் ரைஸ் ஈட்டர்
அது அடுத்த வாக்கியம் பாருங்க, உங்களுக்காகவே போட்டிருக்கான். That prevalent among that rice is the foundation case of leprosy. Rice is the foundational case of leprosy. That excellent excellent terrible pestilence-ங்கிறார். படு பயங்கரமான ரிசல்ட் சொல்லியிருக்காரு. அதாவது அரிசியை மட்டுமே தின்னு தொலைக்கிற இந்த காட்டு மிராண்டிகளுக்கு நான் கூடுதலா சேர்த்துறேன். இந்த காட்டு மிராண்டிகள் நான் சொல்றேன். நான் வந்து தமிழ்நாட்டுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக சில செய்திகளை கடுமையா பயன்படுத்துறேன். அது என்னுடைய பழக்கம். அது prevalent among one-sided rice eaters that rice is the foundation case of leprosy. அது என்ன ஃபவுண்டேஷன் கேஸ் ஆஃப் leprosy என்னங்க? அடிப்படை லெப்ரசிக்கு வரதுக்கு அடிப்படையே வந்து அருமை, நல்லா புரிஞ்சுட்டீங்க. குஷ்டரோகத்துக்கு அடிப்படையே லெப்ரசி. இப்ப லெப்ரசி ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே, இந்த லெப்ரசி என்னவா மாறிடுதுன்னா சக்கரை நோயா மாறிடுது. என்னது? சக்கரை நோய். தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல அந்த காலத்து இருந்தது குஷ்டரோக ஒழிப்பு வாரியம், லெப்ரசி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. இப்ப அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, சரியா? ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த லெப்ரசி என்ன ஆகி போச்சுன்னா எங்க ஆகி போச்சு பாருங்க. அது பின்னாடி இன்னொரு வார்த்தை போறாரு, அந்த டெரிபிள் பெஸ்டிலன்ஸ். டெரிபிள் பெஸ்டிலன்ஸ்னா நிரந்தர தொற்று நோயாளின்னு அர்த்தம். டெரிபிள்னா பயங்கர, பெஸ்டிலன்ஸ்னா வந்து கிருமிகள் பரவக்கூடிய, அது பயங்கர கிருமிகள் பரவக்கூடிய குஷ்டரோகத்துக்கு அடிப்படையாக மாறிவிடும் எழுதுறாரு. இப்ப அதுதான் தமிழ்நாடு பூரா நடந்துட்டு இருக்கு. இவருக்கு என்ன சொல்றாங்க, குஷ்டரோகத்தை கட்டுப்படுத்தினா என்னவா மாறும்? ஒரு கிருமியை கட்டுப்படுத்தினா என்னவா மாறும்? அறிவியல் ரீதியாக ஒரு கிருமியை கட்டுப்படுத்தினால் அது வேறு வடிவம் மாறி வேறு படுபயங்கரமான நோயை உண்டாக்கும். அதனாலதான் மருந்து மாத்திரைகள் நோயின் பக்க விளைவை அழுத்தி வைத்து பிற்பாடு அந்த நோய்களை அதிகமாக்கும்னா மருந்து ஈடுபடும். இதுதான் இந்த தத்துவத்தை யாரும் மீறவே முடியாது. மருந்து என்பது பக்க விளைவை அழுத்தி வைத்து பிற்பாடு நோய்களை அதிகமாக்கி அவனை மரணத்துல கொண்டே விட்டுரும். எங்க கொண்டு விடும்? ஏன்னா மரணத்தை உறுதி செய்யறதா மருந்தினுடைய வேலை. மரணத்தை உறுதி செய்வது மருந்தின் வேலை. இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மருந்து சாப்பிட்ட யாராவது தப்பிச்சிருக்கானா? யாராவது மருந்து மாத்திரை 10 வருஷமா சாப்பிட்றவங்க தப்பிச்சிருக்கிறாங்களா? ஒருத்தராவது? அவங்க சாகும் பொழுது எந்த லட்சத்துல சாகுறான்னு பாக்குறீங்களா இல்லையா? சித்திரவதை பட்டுதானே சாகுறாங்க. ஒரு ஆதாவது சித்திரவதை படாம சாப்பிட்டு செத்துருக்கானா? சித்தர்களை தவிர. அப்ப மீண்டும் வந்து 2000 ஆண்டுக்கு அப்புறம் திருப்பி ஒரு மறுபுரட்சி தான் இது. நாம் வந்து இயற்கையான மரணத்துக்கு போயாகணும், நாம் செயற்கையான மரணத்துக்கு போக முடியாது. என்னது? மரணத்துல 2 இருக்குது, செயற்கையான மரணம், இயற்கையான இனிமை மரணம்னு இருக்கு. இப்ப சாகுறது பூரா செயற்கையான மரணம். கேட்டா இறைவனடி சேர்ந்தாங்கிற ஒரு வெங்காயம் சேர முடியாது. என்னது? அவன் துடிப்பு சேர்த்தான், செத்து போய் அடி. என்னது சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. இல்லங்க, இறைவனடி சேர்ந்தாருன்னு சொன்னீங்க இல்லைங்க, அது எப்படி சேர முடியும்? இப்படி அழுகி சித்திரவதை பருவம் எப்படி போய் அவன் மன விருப்பத்தோட தான் சாக. அது மட்டும் இல்ல, இறைவனடி சேர்ந்தார் என்று வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படிதான் பேனர்ல எழுதுறான். இறைவனடி சேர்ந்தார் என்று எதோடு தெரிவித்துக் கொள்கிறோம்? ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இறைவனடி சேர்வு வந்து ஆழ்ந்த வருத்தமா? கேட்டே இறைவனை காண வேண்டும், நான் இந்த ஜென்மத்தை இந்த உயிரும் உடலும் இறைவனுக்காகத்தான் அப்படிங்கிற. அப்புறம் ஏன் கீழே வந்து இறைவனுடைய சேர்ந்தார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்து, இறைவனுடைய சேர்ந்தார் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளணும்னு எழுதணுமே இல்லையா? அப்படித்தானே எழுதணும். அப்படித்தான் எழுதணும். எல்லாம் பாருங்க, எல்லாம் ஏதாவது ஒரு ஒழுக்கம் இருக்கான்னு பாருங்க. இந்த வார்த்தையில ஒழுக்கம் கிடையாது, அவன் உணவுல ஒழுக்கம் கிடையாது. கடவுள் பேர சொல்லிட்டு இழிவுபடுத்துறான். அவன் இறைவனடி சேர்ந்தார் என்று வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ளுங்க. அது பேச கம்மல் இருக்கு. இயற்கை எதனாட்டு போட்டு போக வேண்டியது. அதென்ன இறைவனடி சேர்ந்தார் என்று வருத்தத்தோடு தெரிவி. அப்ப இறைவனடி சேர்வது வருத்தமா உனக்கு? அப்புறம் என்ன வெங்காயத்து கோயிலுக்கு போறீங்க? இறைவனை காண வேண்டும். எப்படி காண்றது? செத்து போய் தான் காண முடியும். இப்ப எப்படி உயிரோட யாராவது உலகத்துல யாராவது உயிரோடு யாராவது கடவுளை பார்த்தேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? நான் நேரடியாக கடவுளை பார்த்தேன், நேரா வீட்டுக்கு வந்தாரு, எங்க வீட்டு இட்லி சாப்பிட்டு போனாரு, சாம்பார் சாப்பிட்டாரு அப்படின்னு யாராவது சொல்றானா? அதெல்லாம் கிடையாது. அப்புறம் ஒரு ஆற்றல், இயற்கை என்பது ஒரு ஆற்றல், அவ்வளவுதான். அதுக்கு வடிவம் கிடையாது, மானம் கிடையாது, வெக்கம் கிடையாது, சூடு சொரட எதுவும் கிடையாது. அதுதான் ஆட்டி படைக்கிறது. அது நல்லா தெரியுது. சரி, இதோட முடிச்சுக்கிறா.
அடுத்த வகுப்பு சந்திப்போம். சரியா? ஆக அந்த ம். ரைஸ் இஸ் த ஃபவுண்டேஷனல் கேஸ் ஆஃப் லெப்பர்சி தட் எக்ஸலண்ட் தட் என்ன சொல்றாரு? ரைஸ் இஸ் ஃபவுண்டேஷனல் கேஸ் ஆஃப் லெப்பர்சி. நிறைய செஞ்சுக்கலாம். மறுபடியும் 6 மணிக்கு சரி. 164 165. ரைஸ் இஸ் த ஃபவுண்டேஷனல் கேஸ் ஆஃப் லெப்பர்சி தட் டெரிபிள் பெஸ்டிலன்ஸ். சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.